அந்த காலத்தில் கல்யாணம் பண்ண பொண்ணுங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஹெல்த்தியாக சமைச்சு வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்குவாங்க. அது மட்டும் பண்ணாலே போதும். ஆனால் இப்போ அப்படியா, இட்டாலி, சைனீஸ், நியூடில்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்னு எல்லாமே சமைக்க தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் யாருமே பண்ணாத ப்ராஜெக்டை நெட்டில் தேடி பசங்களுக்கு பண்ணி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம 10வது படித்த கணக்கு இப்போ 3வதுலேயே அவங்க பண்ணுறாங்க. அதை சொல்லி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். இதே 12வது படிக்கிற குழந்தையாக இருந்தால் அடுத்தது நீட்டாக இல்லை வேறு என்ன கோர்ஸ்னு அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹஸ்பண்டோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லிம்மாக மாடர்னாகவும் இருக்கணும். இல்லைன்னா தலை நிறைய பூவை வச்சுக்கிட்டு குடும்ப குத்துவிளக்காகவும் இருக்க தெரிஞ்சிருக்கணும். அம்மியில் வச்சு அரைக்கிற மிளகா சட்னியை தெரிஞ்சுக்கணும். ஐஃபோனில் இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் தெரிஞ்சிருக்கணும். ப்ரொஃபஷனல் அட்வைஸ் பண்ணுற பிஏவாகவும் இருக்கணும். அடுப்பில் வேலை செய்கிற ஆயாவாகவும் இருக்கணும். நாட்டு நடப்பு தெரியணும். நாட்டு வைத்தியம் தெரியணும். வீட்டை மியூசியம் மாதிரி வச்சுக்கணும். இது போக எத்தனை வேலை செஞ்சாலும் சோறு மட்டும் தெரியாமல் சிரிச்சிட்டே இருக்கணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடான்னு ஃபோன் எடுத்துகிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டா எப்போ பார்த்தாலும் ஃபோனே நோண்டிட்டுரு அப்படின்னு சொன்னா சிரிச்சிட்டே சமாளிக்க தெரியணும். இதில் வரவங்க போகிறவங்கலாம் வீட்டில் சும்மா தானமா இருக்க, எங்கேயாவது வேலைக்கு போகலாம்னு கேட்பாங்க. ஆக மொத்தத்தில் பொண்ணுங்களாம் ஆளினால் அழகுராணியாக இருக்கணுங்க. இது எல்லாத்துலேயும்